இப்போ ரீசெண்டா மதிமுகல இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா அவர்கள் வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கி இருக்காருங்க. நான் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட கட்சியோட பேர்ல தாங்க இருக்கு ட்விஸ்டே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட கட்சியோட பேரு திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காருங்க. ஒரு கட்சி வந்து போட்டியிடுது அப்படின்னா, இந்த ஆளுங்கட்சியில இருக்கவங்களோ இல்ல மத்த கட்சிக்காரங்களோ வந்து அந்த கட்சிக்கு சிமிலரான பேர்ல ஒரு கட்சியை வந்து தொடங்குறது, இல்ல அந்த வேட்பாளரோட பேர்லயே வந்து சேம் நேம்லயே வந்து சுயேட்சை வேட்பாளரை நிறுத்துறது, அல்லது நம்ம கட்சிக்கு ஒரு சின்னம் வழங்கிட்டாங்கன்னா அதே சின்னத்துல அதே மாதிரியான சிமிலரான சின்னத்துல வந்து போட்டியிட வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணதான் செய்வாங்க. சோ இந்த பேர்ல ஆரம்பிக்கிறதுக்காகவே அங்க இருந்து நீக்கப்பட்டிருப்பாரோ அப்படின்ற சந்தேகம்லாம் வருது. அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சீப் எடுத்து ஒளி வச்சா கல்யாணம் நின்று போயிருன்றாங்களா, அந்த மாதிரி கதையா தான் இருக்கு. நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட கட்சி வந்து அடையாளம் தெரியும், சின்னத்தை வந்து கரெக்டா அடையாளம் தெரியும், நம்ம வேட்பாளரோட பேரு இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சிருப்போம். ஆனா வயசானவங்களுக்கு தான் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், கன்ஃபியூஷன்ல போய் மாத்தி போட்டு வந்துருவாங்க. சோ நம்ம மல்லை சத்யா அவர்கள் ஆரம்பிச்ச DVK அப்படின்ற கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம எத்தனை VK கட்சிகள் வந்தாலுமே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு TVK இன்னொரு DMK. அதை மட்டும் மறந்துடாதீங்க. அரசியல் பழகுவோம். காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும், யாரால் தடுக்க முடியும்? இவையெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது.